பதுவை அந்தோனியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோனியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோனியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். அன்பு நிறைந்தவர்களே, அடிமைப்பட்டவர்களை தனது வல்லமையான பரிந்துரையால் இறைவனுக்காக, இயேசுவுக்காக மீட்கிறவரான, அவதிப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆறுதலை பெற்று தருகிறவரான, அற்புதங்களை செய்கிறவரான, காணாமல் போனவைகளை காட்டி கொடுக்கிறவரான, வழிதவறி செல்கிற பிள்ளைகளுக்கு துணையானவரா நம் பாதுகாவலர் புனித பதுவை அந்தோனியாருக்கு வணக்கம் செலுத்துகிற பிள்ளைகளாக இதோ புனிதர் பிரசன்னத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆராதனை டிவி என்கிற வலையொளிதளம் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஒரு சிறப்பான வாய்ப்பு வழியாக புனிதரே நம் இல்லத்தில் எழுந்தருள நாம் பெரும் பேறு பெற்றவர்களாயிருக்கிறோம். புனிதரின் திருச்சுரூபத்தை உற்று நோக்குவோம். அவருடைய பரிந்துரையினாலே பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி கூறுவோம். நம் தேவைகள், நம் ஜெபங்களுக்குரிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இதோ இந்த நவநாள் ஜெபத்தின் வழியாக புனிதரின் பரிந்துரைக்குள்ளே ஒப்புக்கொடுப்போம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான புனித அந்தோனியாரே, வல்லமையுடன் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வல்லரே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உம் பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருமுன் விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள, இப்போது கேட்கப் போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். நம் சிறப்பு தேவைகளை புனிதரின் பாதத்தில் ஒப்புக்கொடுப்போம். குறிப்பாக நம் திருத்தந்தை அறைகூவல் விடுத்து கொண்டே இருக்கிற போர் சூழல் மாற வேண்டும். இந்த நாகரிக உலகில் இப்படியான போர்கள் மனிதர்களினுடைய கேடுகட்ட நிலையையே வெளிப்படுத்துகிறது என்கிற எச்சரிக்கையை எல்லோரும் உணர்ந்து கொண்டவர்களாக, மானுட வாழ்வுக்கு மிகப்பெரிய அவமானம் நேராத வகையில் தலைவர்கள், குறிப்பாக இந்த போர் மேகம் சூழ்ந்துள்ள நாடுகளின் தலைவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக சிறப்பாக நாம் ஜெபிப்போம்.
புதுமை வல்லலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்கப் பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை இறைவரிடமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுத்தருளும். ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்கருணை ஆண்டவரின் ஆளுகைக்குள் நம்மையும் நம் இல்லங்களையும் ஒப்புக்கொடுப்போம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. பிரியமானவர்களே, கல்லறைகளை திறங்கள். கடவுள் வருகிறார், கட்டுக்களை உடைக்கிறார் என்கிற தவக்காலத்தின் 5ஆம் ஞாயிறு சிந்தனையோடு ஆராதனை டிவியோடு இணைந்திருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் பயணிக்கிற இந்த நாட்களில் இதோ புனித பதுவை அந்தோணியாருக்கு சிறப்பு வணக்கம் செலுத்தக்கூடிய இந்த நாளில் புனிதரின் பெயரால் கூடி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரின் உள்ளத்திற்குள்ளும் நம் இல்லங்களுக்குள்ளும் நம்முடைய ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளினுடைய வாழ்க்கை சூழலுக்குள்ளும் கடந்து வருகிற தெய்வமாய் சாவின் கட்டுக்கள் அனைத்திலிருந்தும் புனிதரின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்திருக்கிற பிள்ளைகளை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறவராய் இதோ நமத்தியில் வல்லமையோடு எழுந்து வந்திருக்கிற இந்த நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்குவோம். திருப்பாடல் 49 7ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: உண்மையில் தம்மை தாமே மீட்டுக்கொள்ள எவராலும் இயலாது, தம் உயிரை மீட்க எதையும் கடவுளுக்கு தரவும் இயலாது என்று சொல்லுகிறார். பிரியமான பிள்ளைகளே, கடவுளின் இரக்கம் மட்டுமே, அவருடைய ஒரே பேரான மகனா இதோ நமக்கு முன்பாக பிரசன்னத்திலே வந்திருக்கிறவரா, புனித அந்தோணியாரை வல்லமையாய் ஆட்கொண்டவரா, இயேசுவில் வெளிப்பட்ட இரக்கத்தினால் மட்டுமே
நமக்கு மீட்பு உண்டு. இந்த உலகத்தில் நாங்கள் உலகத்தோடு இருக்கிறவர்கள் என்று சொல்லுகிற பிள்ளைகளை குறித்து திருப்பாடல் 49 11வது வசனத்தில் ஆண்டவர் இப்படியாய் வெளிப்படுத்துகிறார். கல்லறைகளே அவர்களுக்கு நிலையான வீடுகள், அவையே எல்லா தலைமுறைக்கும் அவர்கள் குடியிருப்பு. அவர்களுக்கு தங்கள் பெயரில் நிலப்புலங்கள் இருந்தும் பயனில்லை. ஒருவர் தம் மேன்மையிலேயே நிலைத்திருக்க முடியாது. ஆம் பிரியமான பிள்ளைகளே, ஆனால் இயேசுவை நம்புகிற உங்களுக்கும் எனக்கு, இவரே தன் வாழ்வின் எல்லாமுமாக கொண்டிருந்த புனித பதுவை அந்தோனியாரின் பரிந்துரைக்குள்ளே ஒப்புக்கொடுக்கிற உங்களுக்கும் எனக்கும் கடவுளின் மகனாகிய இந்த நற்கருணை ஆண்டவர் மீட்பை தருவது உறுதி என்பதை அதே திருப்பாடல் 49:15 ஆண்டவர் இப்படியாய் சொல்லுகிறார். திருப்பாடல் ஆசிரியருடைய அந்த நம்பிக்கை இப்படியாக வெளிப்படுத்தப்படுகிறது. கடவுள் என் உயிரை மீட்பது உறுதி, பாதாளத்தின் பிடியினின்று விடுவித்து என்னை தூக்கி நிறுத்துவார் என்று சொல்லுகிற ஆசீர்வாதமான ஒரு சிந்தனையை பார்க்கிறோம். ஆம் பிரியமான சகோதரியே சகோதரனே, ஞாயிற்றுக்கிழமை லாசரின் உயிர்ப்பை மறுவாழ்வை நற்செய்தியாக கேட்ட நாம் நேற்றைய நாளிலே சட்டத்தின் பிடியில் சிக்குண்டு வாழ்வையே இழக்கும் நிலையில் இருந்த பழைய ஏற்பாட்டில் சூசன்னா, யோவா நற்செய்தியிலே விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டவளாக இயேசுவுக்கு முன் நிறுத்தப்பட்ட அந்த பெண், இருவரையும் கடவுளின் இரக்கம், ஆவியாரின் தூண்டுதல் எப்படியாய் விடுவிக்கிறது என்பதை நாம் தியானித்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட கடவுளுக்கு எதிராக முணுமுணுத்ததால், கடவுளுக்கு எதிரான சிந்தனைகளை கொண்டிருந்ததால், கடவுள் அவர்கள் மேல் சினம் கொண்டதால், இஸ்ரவேல் மக்களை தண்டிக்கும்படியாக கொள்ளிவாய் பாம்புகளை ஏவி விட்டதாக மக்கள் தங்கள் பாவத்திற்காக மனம் வருந்தி மோசேயிடத்திலே சென்று கதறி, மோசேயின் பரிந்துரை வழியாக ஒரு வெண்கல பாம்பு செய்யப்பட்டு உயர்த்தப்பட்ட நிலையில் அதை பார்க்கிற பிள்ளைகள் அனைவரும் வாழ்வார்கள் என்கிற கடவுளின் இரக்கத்தை, மீட்பை, விடுதலையை மீண்டும் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு சிந்தனையை நாம் முதல் வாசகத்தில் கேட்கவிருக்கிறோம். நற்செய்தியும் கூட இந்த உலகத்தோடு உலகமாக ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளாக அல்ல, இதோ இந்த பாதுகாவலர் புனித அந்தோனியாரை போல இந்த உலகத்தில் நாம் பிறந்திருந்தாலும் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல, கடவுளின் உலகத்திற்கு உரியவர்கள், மேல் உலகத்திற்கு உரியவர்கள் என்கிற அற்புதமான சிந்தனையை இயேசு நமக்கு கொடுக்கவிருக்கிறார். இந்த சிந்தனைகளை எல்லாம் மனதில் இருத்திய பிள்ளைகளாக, இதோ நான் வாழ்கிறேன் என்றால், என் பிள்ளைகள் வாழ்கிறார்கள் என்றால், இந்த கடவுளின் இரக்கம் மட்டுமே, இந்த நற்கருணை ஆண்டவர் இயேசுவின் இரக்கத்தினால் மட்டுமே நாங்களும் இந்த மானுடமும் வாழ முடியும். அவரே எங்களை எல்லா சாவின் கட்டுக்களிலிருந்தும் விடுவிக்க வல்லவர் என்கிற உணர்வோடு இந்த பாடல் வரிகளுக்குள்ளே நம்மையே ஒப்புக் கொடுத்து இயேசுவிடம் சரணடைவோம். நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மரித்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தால் மன சஞ்சலத்தில் மரித்திருப்பேன்.
ஏசையா உன் அன்பு போதுமே, என்னேசரே உன் கிருபை போதுமே. ஏசையா உன் அன்பு போதுமே, என்னேசரே உன் கிருபை போதுமே. தண்ணீர்கள் மத்தியில் நடந்த போது மூழ்காமல் காத்ததுன் கிருபையப்பா. தண்ணீர்கள் மத்தியில் நடந்த போது மூழ்காமல் காத்ததுன் கிருபையப்பா. அக்கினியில் நடந்த போது, கடும் அக்கினியில் நடந்த போது மீட்டதுன் கிருபையப்பா. என்னை மீட்டதுன் கிருபையப்பா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். நிந்தைகள் அவமானம் சூழ்ந்த போது ஆற்றியே அனைத்ததுன் கிருபையப்பா. நிந்தைகள் அவமானம் சூழ்ந்த போது ஆற்றியே அனைத்ததுன் கிருபையப்பா. விக்கினங்கள் சூழ்ந்த போது, கடும் விக்கினங்கள் சூழ்ந்த போது என்னை மீட்டதுன் கிருபையப்பா. என்னை மீட்டதுன் கிருபையப்பா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். அன்னையின் கருவிலே தெரிந்து கொண்டு இம்மட்டும் காத்ததுன் கிருபையப்பா. அன்னையின் கருவிலே தெரிந்து கொண்டு இம்மட்டும் காத்ததுன் கிருபையப்பா. வழி தப்பி அலைந்த போது, புந்தன் வழி தப்பி அலைந்த போது மீட்டு ரட்சித்ததும் கிருபையப்பா. மீட்டு ரட்சித்ததும் கிருபையப்பா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மரித்திருப்பேன். ஏசையா உன் அன்பு போதுமே, என்னேசரே உன் கிருபை போதுமே. ஏசையா உன் அன்பு போதுமே, என்னேசரே உன் கிருபை போதுமே. ஆம் பிரியமானவர்களே, புனித பதுவை அந்தோனியாரின் பெயரால் கூடி வந்திருக்கிற ஆராதனை டிவி என்கிற தலத்தின் வழியாக உலகத்தின் பல்வேறு மூலை முடுக்குகளில் எல்லாம் இதோ தங்களுடைய பார்வையை இயேசுவின் மேல் பதித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளை இயேசுவே வாழ்வாக இருக்கிறார். இந்த இயேசு மட்டும் உங்களுக்கும் எனக்கும் இல்லை என்றார். புனித பதுவை அந்தோனியாரின் பரிந்துரையால் நாம் பெற்றுக்கொள்ளுகிற இந்த இயேசுவின் இரக்கம் நமக்கு கிடைக்கவில்லை என்றார் என்றோ நாம் அழிந்திருப்போம். மன சஞ்சலத்தில் நாம் மரித்திருப்போம். இதோ இவரை உற்று நோக்குகிற புனித அந்தோனியாரின் பெயரால் கூடி வந்து இயேசுவே என்று கூப்பிடுகிற எல்லாருக்கும் விடுதலையை தருகிறவர்.
மனசஞ்சலம் நீக்கி கஷ்டங்களை எல்லாம் போக்கி கண்ணீரை துடைத்து தன் பிள்ளைகளுக்கு ஆறுதல் தருகிறவர், தன் பிள்ளைகளுக்கு ஆற்றல் தருகிறவர். இந்த உலகம் தருகிற அமைதியை அல்ல, மாறாக நிலையான அமைதியை, நிலைத்த அமைதியை கொடுக்கக்கூடிய எந்த இயேசுவிடத்தில் நம்ம எப்போ கொடுப்போமா? புனித பதுவை அந்தோனியாரின் பரிந்துரையோடு நான் எதை கேட்டாலும், என் ஜெபங்களுக்குரிய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக எங்களுக்கு கடவுள் இந்த இயேசு ஆண்டவர் செவிசாய்ப்பார் என்கிற நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்திலே இதோ நம்ம எப்போ கொடுப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கடவுள் என் உயிரை மீட்பது உறுதி, பாதாளத்தின் பிடியினின்று விடுவித்து என்னை தூக்கி நிறுத்துவார் என்கிற திருப்பாடல் ஆசிரியரின் உள்ளத்தின் உறுதிப்பாட்டோடு தோ எங்களையும் நீர் ஒன்று சேர்த்திருக்கிறார். புனித பதுவை அந்தோனியாரை ஆளுகை செய்த நீர் அவர் வழியாக எண்ணில்லா நன்மைகளை இயேசுவின் பெயரால் பிள்ளைகள் பெரும்படியாக செய்தவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். இதோ நான் உங்களை காண்கின்ற தெய்வம், உங்களை கருத்தாய் உற்று நோக்குகிற தெய்வம் என்று எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருப்பவரே, உடைய ஆளுகைக்குள்ளே உம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டு எந்த சாவின் கட்டுக்களும் உம் பிள்ளைகளை நிர்மூலமாக்காதபடிக்கு புனித அந்தோனியாரின் பாதுகாவலுக்குள்ளே அற்புதமாய் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. நன்றி இயேசுவே, நல்லவரே. நாங்கள் உம் பிரசன்னத்திலே இப்படி இருந்தால் நன்றாக இருக்குமே, இது கிடைத்தால் சிறப்பாக இருக்குமே என்று நாங்கள் நினைத்ததற்கும் உம்மை நோக்கி வேண்டினதற்கும் மேலான வகையிலே உம் இரக்கத்தை எங்கள் மீது பொழிந்தவரே, உமக்கு நன்றி கூறுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு எங்களுடைய புகழை செலுத்துகிறோம். உம் பிள்ளைகள் கடந்து வந்த இந்த வாழ்வின் பாதையில் உடைய பிள்ளைகளை கரம் பிடித்து, உடைய பிள்ளைகளை உறுதிப்படுத்தி, உம் பிள்ளைகளின் உள்ளத்தை நிறைத்திருந்த அச்சத்தை எல்லாம் நீக்கி உம் பிள்ளைகளோடு கூடவே நடந்து உம் பிள்ளைகளின் தேவைகளில் இரக்கம் காட்டி உம் பிள்ளைகளை பாதாளத்திற்கு பிடியிலே வைத்திருந்த எல்லா அந்தகார சக்திகளின் தாக்குதல்களிலிருந்து, பிசாசுகளின் பிடிகளிலிருந்து உடைய பிள்ளைகளை விடுவித்திருக்கிறேன். இதோ மருத்துவர்களாலே குணப்படுத்த முடியாத பல்வேறு நோய்களின் தாக்குதல்களிலிருந்து உம் பிள்ளைகளுக்கு நலம் தந்திருக்கிறேன். உம் பிள்ளைகளை வாட்டி வதைத்த, உம் பிள்ளைகளுக்கு தூக்க உபத்திரவங்களை கொடுத்து கொண்டிருந்த பல்வேறு பயங்களிலிருந்து, மனநோயின் கட்டுக்களிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறேன். நன்றி அப்பா. உம் பிள்ளைகள் நீண்ட நாட்களாக உம்மை நோக்கி வேண்டுதல் செலுத்தி வந்த குழந்தை பேற்றுக்கான அந்த ஒரு உறுதிப்பாட்டை உம் பிள்ளைகளுக்கு அடையாளமாய் வெளிப்படுத்துகிறது. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்கிற நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளும்படியாய் செய்திருக்கிறது. உம் பிள்ளைகளுக்கு மன வாழ்வுக்கான தடைகளை எல்லாம் நீர் எடுத்து போட்டு நல்ல ஒரு மணமகள், நல்ல ஒரு மணமகன் அமையும்படியாய் நீர் அருள் புரிந்திருக்கிறீர். நல்லவரே, நாங்கள் கேட்கிற காரியங்களில் எங்களை விட அதிகமாய் அக்கறை கொண்டிருக்கிறவர். இதோவும் பிள்ளைகள் உம்மை நோக்கி ஒப்பு கொடுத்த ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளையெல்லாம் நீர் விசேஷ பாதுகாப்பில் நைத்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார். போர்மேகம் சூழ்ந்த நிலையிலே ஆண்டவரே, என் கணவர் வேலை செய்கிற அந்த நாட்டை, என் மகன் வேலை செய்யக்கூடிய அந்த நாட்டை, என் உறவுகள் இருக்கக்கூடிய அந்த நாட்டை நீர் காத்து வழிநடத்தும், எந்த ஒரு ஆபத்தும் வராதவனும் வழிநடத்தும் என்று வேண்டிக் கொண்ட பிள்ளைகளுக்கு ஆறுதல் தந்திருக்கிறேன். உம் பிள்ளைகளை எல்லா வகையான மரண கட்டுக்களிலிருந்து விடுவித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். உம் பிள்ளைகள் எதிர்பார்த்த அந்த ஒரு பணி உயர்வை நீர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறேன். ஊதிய உயர்வை கொடுத்திருக்கிறேன். கடன் நெருக்கடிகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வழிகளை காட்டியிருக்கிறேன். தளர்ந்து போனவும் பிள்ளைகளை தூக்கி நிறுத்தி இருக்கிறேன். இயேசுவே, புனித அந்தோனியாரின் பெயரால் ஆயிரம் ஆயிரம் அதிசயங்களை அற்புதங்களை நிகழ்த்துகிறமுடைய கிருபைக்காய் நன்றி செலுத்தி, இதோ இந்த ஆராதனை டிவி வழியாக அந்தோனியாரின் பரிந்துரை வழியாய் உம் திருமுன்பாய் மண்டியிட்டு
உம் திருமுன் கரங்களை உயர்த்தி இதயத்தை ஏறெடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்மிடத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் பிள்ளைகளின் கண்ணீரை அறிந்தவர் நீர். உம் பிள்ளைகளை துரத்தி கொண்டிருக்கக்கூடிய சாப பாவ கட்டுக்களிந்து விடுதலை கொடுக்கிறவர். உம் பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தினம் தினம் நொந்து அழுது கொண்டிருக்கிற இதிலிருந்து எங்களுக்கு விடுதலையே இல்லையா, எங்கள் பிள்ளைகளுக்கு விமோச்சனமே இல்லையா என்று கலங்கி நிற்கிற எல்லா கட்டுக்களையும் உடைத்து போடுகிற உம் முன்பாக உம் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். உம் பிள்ளைகளின் பாடுகளை, உம் பிள்ளைகளின் வாதைகளை, உன் பிள்ளைகளினுடைய துன்ப துயரங்களை, உன் பிள்ளைகளுக்கு உண்டாகி இருக்கிற மன நெருக்கடிகளை, உன் பிள்ளைகள் எதிர்கொண்டிருக்கிற பொருளாதார கஷ்டங்களை எல்லாம் உடைய பாதத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதோ மோசேயுக்கு ஆண்டவரே நீர் உமையே வெளிப்படுத்தி, இதோ இந்த இஸ்ரவேல் மக்கள், நான் தேர்ந்து கொண்ட மக்கள், இந்த வெண்கலத்தினால் செய்யப்பட்ட பாம்பை பார்த்து என் இரக்கத்தை வேண்டுகிற போது எல்லா வகையான பிடிகளிலிருந்து விடுதலை பெறுவார்கள். அவர்களை கடிக்கின்ற, அவர்களை சாவுக்கு இட்டு செல்லுகிற எந்த ஒரு கொள்ளிவாய் பாம்பின் பிடிகளிலிருந்து, கடிகளிலிருந்து விடுதலை பெறுவார்கள் என்று வெளிப்படுத்தியதைப் போலவே இதோ இந்த நாட்களிலும் கூட பல்வேறு வகையான தொல்லைகளினுடைய பிடிகளிலே, கடிகளிலே, இதோ தினம் தினம் செத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற, மரணத்தின் பிடிகளில் இருக்கக்கூடிய, சாவின் கட்டுக்களால் சூழப்பட்டிருக்கிற, நடைபிணமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் புனித அந்தோனியாரின் பரிந்துரைக்குள்ளே வைத்து உம் பாதத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே, இரக்கமுள்ள தெய்வமே, இந்த உலகத்தில் நான் பிறந்திருந்தாலும் இந்த உலகம் எனக்கு சொந்தமானது அல்ல என்கிற அறிவை தொலைத்த பிள்ளைகளாக, உலக ஆசா வாசங்களிலே மூழ்கி போதை வஸ்துக்களின் பிடிகளிலே தங்களை தொலைத்து தங்களினுடைய எதிர்காலத்தை இழந்த பிள்ளைகளாக, தங்கள் பெற்றோரின் உறவுகளினுடைய மன நிம்மதியை கெடுத்த பிள்ளைகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜபங்களுக்குரிய பிள்ளைகளை, பல்வேறு உபத்திரங்களே வாழக்கூடிய பிள்ளைகளை, போதை வஸ்துக்களின் கட்டுக்களிலே சிக்குண்ட பிள்ளைகளாக விடுதலை பெற முடியல என்று ஏங்கி நிற்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய வல்லமை, உடைய வாழ்வு, உடைய விடுதலை உம் பிள்ளைகளுக்குள்ளே ஊற்றாய் பெருகும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் அந்த வெண்கல பாம்பை பார்த்து ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை தாரும் என்று வேண்டினதைப் போலவே இதோ இந்த நாளிலே இந்த ஆராதனை டிவி என்கிற தளம் வழியாக தங்கள் உள்ளம் எழுந்திருக்கிற, இல்லம் எழுந்திருக்கிற உம்மை பார்த்து ஏசப்பா என்று கூப்பிட்டு தங்கள் அழுகையை, தங்களுடைய ஆற்றாமையை, தங்களை காயப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய உறவுகளை, இன்னும் பல்வேறு வகையான வாழ்வின் சவால்களை எல்லாம் ஒப்புக் கொடுத்து ஏசப்பா இந்த மரணத்தின் பிடிகளிலிருந்து, இந்த ஒரு தீமையின் கடிகளிலிருந்து இயேசுவே எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் விடுதலை தாங்கப்பா என்று தங்களை ஒப்புக் கொடுக்கிற உம் பிள்ளைகள் மேல் இறங்கி வரும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தங்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய கால்நடைகளை, கோழிகளை, இன்னும் பல்வேறு உயிரினங்களை பாதிக்கக்கூடிய எல்லா வகையான நோய் தொற்றின் தாக்குதல்களிலிருந்து, விஷ காய்ச்சல்களினுடைய தாக்கல்களிலிருந்து இயேசுவே உமது விடுதலை எங்களுக்குள்ளே, நாங்கள் வளர்க்கக்கூடிய இந்த கால்நடை ஜீவன்களுக்குள்ளே வந்து இறங்கட்டும் என்று ஒப்புக் கொடுக்கிற உம் பிள்ளைகளுக்குள்ளே நேர் இறங்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே, உடைய பிள்ளைகளை காண்கின்ற தெய்வம், உடைய பிள்ளைகள் தொடர்ந்தும் திருமுன்பாய் கண்ணீர் வடித்து குழந்தை பாக்கியத்திற்காக, தாலி பாக்கியத்திற்காக, இன்னும் பணி உயர்வுக்காக, வேலை கிடைப்பதற்காக, இன்னும் விவசாய நிலங்கள் எல்லாம் நல்ல ஒரு மழையை பெற்றுக்கொண்டு பரிபூரண அந்த ஒரு விளைச்சலை உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஒப்புக் கொடுக்கிற எல்லா வேண்டல்களுக்குள்ளும் உம் இரக்கம் கடந்து வரும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீருமை காண்பதற்காய் நன்றி. உம் பிள்ளைகளாகி எங்களை புனித அந்தோனியாரின் அருட்காவலுக்குள்ளே தொடர்ந்து ஆசீர்வாதமாய் வழிநடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. இதோ இந்த நாட்களிலே ஆண்டு இறுதி தேர்வை, அரசு பொது தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஞானத்தையும் நற்சுகத்தையும் நினைவாற்றலையும் கொடுத்து உடைய பிள்ளைகள் எந்த ஒரு பயமுமின்றி துணிவோடு உடைய பிள்ளைகளுக்கு முன்பாக வைக்கப்படுகிற கேள்விகளுக்கு தெளிவான பதிலை கொடுத்து நிறைவான மதிப்பெண்களோடு அடுத்தடுத்த வாழ்வின் நிலைகளுக்குள்ளே நீரே உடைய பிள்ளைகளை ஆட்கொண்டு வழிநடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. உம் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஏங்கி தேடுகிற அந்த நிம்மதியை, நிலை வாழ்வை உம் பிள்ளைகளுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காய் நன்றி. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்திற்குள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மாண்புயர் கீதம் பாடி இயேசுவின் ஆசீரை பெற்றுக்கொள்வோம். உயரே
அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவ பெருக புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை ஆந்திய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்த யாவும் மாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தோய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. ஆமென். இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். தாவீதின் மைந்தனே, மனம் இறங்கும் ஐயா. உயிருள்ள தேவனே, உயிர் தாரும் ஐயா. இயேசுவே, இயேசுவே, எந்தன் இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆறுதல் தேடும் இதயங்களோ அன்பினை தேடி அழைகின்றது. ஆறுதல் தேடும் இதயங்களோ அன்பினை தேடி அழைகின்றது. தேற்றிட விரையும் எம் தலைவா
உம் தெய்வீக கரம் தானே எம்மை தேற்றும். போடும் பிணியோ வரும் பறிவோ துயர் தருமோ துணை இருக்க. போடும் பிணியோ வரும் பறிவோ துயர் தருமோ துணை இருக்க. நாளுமே அன்பாயாறுதல் வழங்கும் அருட்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் தாயும் தந்தையுமாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு நிறைந்த கோடி அற்புதர் புனித அந்தோணியாரின் அன்பு பக்தர்களே, ஆராதனை டிவி வலையொளிதளம் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பு வழியாக புனித அந்தோணியாரின் பிள்ளைகளாக, அவருடைய பக்தர்களாக, இதோ அவர் நேசித்த ஆண்டவர் இயேசுவின் கல்வாரி பாடுகளை மீண்டும் நினைவு கூர்ந்து கொண்டாட நாம் கூடி வந்திருக்கிறோம். அருவியாக வழிகின்ற கடவுளின் அருளில் நனைந்த அந்த அருளையே அநேகருக்கு பகிர்ந்த புனிதரினுடைய அந்த இறை அனுபவத்தை நாமும் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த தூய மறை நிகழ்வுகளின் கொண்டாட்டத்திற்குள் நம்மையும் நம் ஜெபங்களுக்குரியவர்களையும் ஒப்புக்கொடுப்போம். குறிப்பாக இந்த ஆராதனை டிவிக்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை அன்பர்களையும் ஆண்டவருடையத்திலே நாம் ஒப்புக்கொடுப்போம். இந்த திருப்பலி கருத்து யாருக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறதோ அவர்களுக்காகவும் இந்த திருப்பலியில் அருள் வேண்டுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது விருப்பத்துக்கு ஏற்ப பணிபுரிவதில் விடாமுயற்சியை எங்களுக்கு தந்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இக்காலத்தில் உமக்கு பணிபுரியும் மக்கள் தகுதியிலும் எண்ணிக்கையிலும் பெருகுவார்களாக.
உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். எண்ணிக்கை நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 4 தொடங்கி 9 முடிய. அந்நாட்களில் ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து இஸ்ரேலர் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேவுக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்புதமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரேல் மக்களில் பலர் மாண்டனர். அப்பொழுது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம். அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்பொழுது ஆண்டவர் மோசேவிடம் கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தி, கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 102. பல்லவி. ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். என் அபாய குரல் உம்மிடம் வருவதாக. நான் இடுக்கண் உற்ற நாளிலே உமது முகத்தை எனக்கு மறைக்காதே. உமது செவியை என் பக்கமாக திருப்பியருளும். நான் மன்றாடும் நாளில் விரைவாய் எனக்கு பதிலளியும். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். மன்றாட்டை கேட்டருளும். வேற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர். பூவுலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியை கண்டு மருளுவர். ஏனெனில் ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்புவார். அங்கு அவர் தம் மாட்சியுடன் திகழ்வார். திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார். அவர்களின் மன்றாட்டை அவர் அவமதியார். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே என்
மன்றாட்டை கேட்டருளும், மன்றாட்டை கேட்டருளும். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். விதை கடவுளின் வார்த்தை, விதைப்பவரோ கிறிஸ்து. இவரை கண்டு கொள்கின்ற அனைவரும் என்றும் நிலைத்திருப்பார். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். வார்த்தையான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 8 21 தொடங்கி 30 முடிய உள்ள இறை சொற்றொடர்கள். அக்காலத்தில் இயேசு பரிசேயர்களை நோக்கி, நான் போன பின் நீங்கள் என்னை தேடுவீர்கள், நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது, நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்றார். யூதர்கள், நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது என்று சொல்கிறாரே, ஒருவேளை தற்கொலை செய்து கொள்ளப் போகிறாரோ என்று பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் கீழிருந்து வந்தவர்கள், நான் மேலிருந்து வந்தவன். நீங்கள் இவ்வுலகை சார்ந்தவர்கள், ஆனால் நான் இவ்வுலகை சார்ந்தவன் அல்ல. ஆகவேதான் நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்று உங்களிடம் சொன்னேன். இருக்கிறவர் நானே என்பதை நீங்கள் நம்பாவிடில் நீங்கள் பாவிகளாய் சாவீர்கள் என்றார். அவர்கள், நீர் யார் என்று அவரிடம் கேட்டார்கள். அவர், நான் யார் என்று தொடக்கத்திலிருந்தே சொல்லி வந்துள்ளேன். உங்களை பற்றி பேசுவதற்கும் தீர்ப்பிடுவதற்கும் பல உண்டு, ஆனால் என்னை அனுப்பியவர் உண்மையானவர். நானும் அவரிடமிருந்து கேட்டவற்றையே உலகுக்கு எடுத்துரைக்கிறேன் என்றார். தந்தையை பற்றியே அவர் பேசினார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், நீங்கள் மானிட மகனை உயர்த்திய பின்பு இருக்கிறவர் நானே, நானாக எதையும் செய்வதில்லை, மாறாக தந்தை கற்றுத்தந்ததையே நான் எடுத்துரைக்கிறேன் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என்னை அனுப்பியவர் என்னோடு இருக்கிறார். அவர் என்னை தனியாக விட்டு விடுவதில்லை. நானும் அவருக்கு உகந்தவற்றையே எப்போதும் செய்கிறேன் என்றார். அவர் இவற்றை சொன்னபோது பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டிருக்கிற 2 வாசகங்களும் மனிதர்கள்
முன்வைக்கக்கூடிய எதிர்ப்பு மனநிலையை, நிராகரிப்பு மனநிலையை படம் பிடித்து காட்டுகிறது. முதல் வாசகம் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்ட இஸ்ரவேல் மக்கள் அந்த பாதையில் அமைந்திருக்கிற பயணத்தில் எதிர்கொண்ட தடைகளை குறித்து பொறுமை இழந்ததாக, கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக முணுமுணுப்பை, தங்களுடைய எதிர்ப்பை, இந்த பாலை நிலத்தில் மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை, அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது. இல்லை 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 அப்படின்னு இருப்பதை பார்ப்பதற்கு அவர்களுக்கு மனம் இல்லாதவர்களாக, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்று மோசேக்கு தன்னை வெளிப்படுத்திய அந்த கடவுளை அவர்கள் நிராகரிப்பதை, அந்த நிராகரிப்பிற்கு தண்டனையாக அவர்கள் கொள்ளிவாய் பாம்புகளால் கடிபடுகிற ஒரு வாதை அவர்களை வாட்டுவதை பார்க்கிறோம். அதற்காக அவர்கள் மனம் வருந்தி இறைவனை நோக்கி வேண்டுகிறார்கள். மோசே பரிந்துரைக்கிறார். கடவுளின் வழிகாட்டுதலின்படி அவர்களுக்கு முன்பாக ஒரு வெண்கல பாம்பு மோசேயால் செய்யப்பட்டு உயர்த்தப்பட்டு அதை பார்க்கிறவர்கள் மீண்டும் உயிர் பெற்றுக்கொள்வார்கள் என்று முதல் வாசகம் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, நானும் என்னுடைய பங்கு மக்களும் 4 நாட்களாக திருவனந்தபுரம் பகுதியை மையப்படுத்தி தவக்கால திருப்பயணம் மேற்கொண்டோம். 3 இரவு தங்க வேண்டிய ஒரு சூழல், 3 இரவும் 3 இடங்களில் தங்க வேண்டிய ஒரு சூழல். எரிபொருள் தட்டுப்பாடு, பல காரணங்களால் பல வசதிகள் நாங்கள் எதிர்பார்த்தபடி அமையவில்லை. எங்களுடைய அந்த ஒரு பட்ஜெட்டையும் அது தாண்டி நிற்கக்கூடிய ஒன்றாக அமைந்தது. கூடுதலான செலவு தான், சிரமங்கள் பயணப்பட்டு போனவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த பயணத்தில் பல்வேறு இருப்பிட வசதிகளை, உணவு வசதிகளை செய்தவர்களுக்கும் பல சங்கடங்கள். ஏன்னால் ஒரு சில இடங்களில் இந்த இடங்களுக்கு போகாமல் எங்கே போகலான்னு அந்த கடைசி நேர மாற்றம் முன்வைக்கப்படுகிற போது ஏற்பாடு செய்கிறவர்களுக்கும் கொஞ்சம் சங்கடம் இருக்கும். இந்த பயணத்தில் மட்டுமல்ல, நான் 22 வருஷமாக சாமியாராக இருக்கிறேன்ல, இந்த தவக்கால திருப்பயணம் என்று அழைத்து செல்லுகிற போது, அல்லது டூர் உல்லாச பயணத்திற்கு மக்களை, பிள்ளைகளை அழைத்து செல்லுகிற போது, இந்த பயணத்தை குறித்த ஒரு பரந்த பார்வை என்பது பலரிடம் இருப்பதில்லை. எல்லாரையும் நான்லாம் குறை சொல்ல மாட்டேன். ஒரு 100 விழுக்காட்டில் ஒரு 10 விழுக்காடு எதையுமே குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ரூமை திறந்தால் ஒரே தூசியாக இருக்குது, ஜன்னலில் தூசி இருக்குது, ஜன்னல் உடஞ்சிருக்குது, பைப்பில் தண்ணி வரமாட்டேங்குது, எது வரமாட்டேங்குது, எது இல்லை, சோத்தில் உப்பு இல்லை, காரம் இல்லை, புளிப்பு இல்லை, இப்படி இல்லை 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 என்று இஸ்ரவேல் மக்கள் மோசேயை பார்த்து கடவுளுக்கு எதிராக எப்படிப்பட்ட சலசலப்பை, முணுமுணுப்பை பதிவு செய்தார்களோ அதே போல தான் அது எப்படிப்பட்ட இடமாக இருந்தாலும், எவ்வளவு பாசிட்டிவான காரியங்கள், நேர்மறையான காரியங்கள் நிறைய அங்கே இருந்தாலும், எதற்காக நாம் சென்றோம், எது நமக்கு முதன்மையானது, இது ஒரு 3 நாள் 2 நாள் 1 நாள் பயணம், அவ்வளோதான். பயணத்தை முடிச்சுட்டு மீண்டும் நம்முடைய இல்லத்திற்கு வரப்போம். உங்கள் வீட்டில் உங்களுடைய மனைவி, உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய உறவுகளினுடைய தோழமையில் நீங்கள் விரும்புகிறத சாப்பிடலாம், விரும்புகிற மாதிரி அதை டேஸ்ட்டாக சாப்பிடலாம். ஆனால் இன்னொரு இடத்திற்கு போகிற போது, இன்னொரு இடத்தை நோக்கிய பயணத்தில் இருக்கிற போது கண்டிப்பாக நம்முடைய இந்த கம்ஃபர்ட் ஜோன் என்பது உடைக்கப்படுகிறது. நம்ம விரும்புகிற மாதிரியெல்லாம் இருக்காது. நம்ம வீட்டில் படுத்திருக்கிற போது வரக்கூடிய குழு காற்று மாதிரி வராது. நம்ம வீட்டில் இருக்கிற ஏசி மாதிரி போகிற இடத்துல ஏசி இருக்குமான்னு தெரியாது. அப்போ பயணத்தில் என்னை இணைத்திருக்கிறேன். அப்போ ஒரு பயண நபராக, ஒரு பயணியாக இருக்கிற நான் அப்போ எப்படிப்பட்ட ஒரு பொறுமையை எனக்குள்ளே கொண்டு இருக்க வேண்டும். நம்முடைய சாதாரண, இது என்னுடைய பங்கு அனுபவம் மட்டும் கிடையாது, பல பங்குகள் அல்லது இந்த மாதிரி திருப்பயணங்களை, உல்லாச பயணங்களை வழிநடத்தக்கூடிய அநேகருடைய அனுபவங்களாகவே இருக்கும் என்பதும் கூட
என்னுடைய கணிப்பாகவே இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆனால் இன்றைக்கு முதல் வாசகத்தில் அப்படி ஒரு சலசலப்பை முணுமுணுப்பை வைக்கிற மக்களுக்கு கடவுள் தண்டனை கொடுப்பதாக, மீண்டும் அவர்கள் வருந்தி வேண்டிய போது அந்த கோபமுற்ற கடவுள் மனம் வருந்தி அவர்களுக்கு மன்னிப்பை கொடுப்பதாக அது ஒரு வகையான மனித பார்வை, ஆந்த்ரோபோமோர்பிக் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் எப்போதும் அன்புள்ளவர், கடவுள் எப்போதும் இரக்கம் காட்டுகிறவர். ஆனால் நமக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நம்மளே நம்ம வீட்டில் நம்ம அப்பாவுக்கு எதிராக, நம்ம கூட பிறந்தவங்களுக்கு எதிராக உன்னை பேசிட்டோம், உன்னை செஞ்சிட்டோம்னு சொன்னால் அந்த நேரத்துக்கு கடந்து போயிடுவோம் மிக எளிதாக. ஆனால் அதுக்கப்புறம் நான் அப்படி பேசியிருக்க கூடாதுல்ல, நான் அப்படி பேசினதுனால தான் பாருங்கள் இப்போ எனக்கு இப்படியெல்லாம் ஒரு சில சங்கடங்கள், ஒரு சில சோதனையெல்லாம் வீழுதுன்னு சொல்லி நம்மளே உணர்வோம். சாரிப்பா, சாரி மம்மி, சாரிடா, அப்படியெல்லாம் நம்மகிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதை இதுதான் மனித உறவில் நாம் எதிர்கொள்ளுகிற அந்த உரையாடல், வாழ்க்கை அனுபவம். இதையே கடவுளுக்கு பொருத்துவதாக இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம். ஆக கடவுளை நிராகரிக்கிற போது எப்படிப்பட்ட ஒரு கனமான ஒரு வாழ்வின் நிலை, இன்னும் அதிகமான துன்பங்களுக்கு உள்ளாகிற நிலை நமக்கு வருகிறது என்பதை முதல் வாசகம் சுட்டி காட்டுகிறது. அதே போல் நற்செய்தியிலும் பரிசேயர்கள் தொடர்ந்து இயேசுவை நிராகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எவ்வளவு விளக்கத்தை சொன்னாலும் மோசே பெற்றுக்கொண்ட அனுபவத்தின் அடிப்படையில் கடவுள் அவரோடு வழி நடக்கிறார். அதே கடவுளின் மகனாக வந்திருக்கிற இயேசுவும் கடவுளோடு தந்தையோடு கைகோர்த்து நடக்கிறார். இருக்கின்றவராக இருக்கிறவர் நானே என்கிற அந்த உணர்வை பரிசேயர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். வார்த்தையாக மட்டுமல்ல, செயல்பாடுகள் வழியாக அவர் வெளிப்படுத்தியும் கூட அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இதுதான் தூயாவுக்கு எதிரான பாவம். எத்தனை முறை கடவுளின் வெளிப்பாடு எனக்கு பல்வேறு நிலைகளில் நபர்கள் வழியாக, வாழ்வியல் அனுபவங்கள் வழியாக வெளிப்படுத்தப்பட்டும் கூட பிடிவாதமான ஒரு உள்ளத்தோடு, கடின உள்ளத்தோடு, கடிவாளம் போட்ட ஒரு பார்வையோடு, குறுகிய எண்ணங்களோடு வாழக்கூடிய இந்த பரிசேய மனநிலை உண்மையில் அது தூய ஆவியாருக்கு எதிரான பாவம். அன்புக்குரியவர்களே, மிக அற்புதமாக இருக்கிறவர் நானே என்பதை இயேசு இன்றைய நற்செய்தியில் சுட்டி காட்டுவதை பரிபாடல் நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் இப்படியாக கடவுளின் இருப்பை குறித்து பதிவு செய்திருக்கிறார்கள். தீயினுள் தெறல் நீ, பூவினுள் நாற்றம் நீ, கல்லினுள் மணியும் நீ, சொல்லினுள் வாய்மை நீ, அறத்தினுள் அன்பு நீ, மரத்தினில் மைந்து நீ, வேதத்து மறை நீ, பூதத்து முதலும் நீ, வெஞ்சுடர் ஒளியும் நீ, திங்களுள் அழியும் நீ, அனைத்தும் நீ, அனைத்தின் உட்பொருளும் நீ, ஆதலின் உறைவும் உறைவதும் இலையே, உண்மையும் மரபியல் சிறப்பின் மாயமார் அணையை என்று இந்த பரிபாடல் இலக்கிய வார்த்தைகள் முன்னிறுத்துகின்றன. அன்புக்குரியவர்களே, சொல்லப்பட்ட இந்த தீ, பூ, கல், அதே போல சொல், அறம், மரம், வேதங்கள், பூதங்கள், வெஞ்சுடர், சூரியன், அனைத்தும், இந்த அனைத்தையும் கடந்தவர் இறைவன். அனைத்தின் உறைவிடமும் அவரே தான், எல்லாமுமாக இருக்கிறவர். அதனால தான் இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்று எரியும் முற்புதற் செடியிலே மோசேக்கு தன்னை வெளிப்படுத்திய கடவுள் நற்செய்தியில் இயேசு ஆண்டவருடைய வாய் வழியாகவே நீர் யார் என்கிற கேள்விக்கு இருக்கிறவர் நானே என்கிற அற்புதமான சிந்தனை முன்வைக்கப்படுவதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த கடவுளை ஏற்பது, கடவுளின் மகனாகிய இயேசுவை ஏற்பது எப்படி என்பதை தன்னுடைய வாழ்க்கையில் எண்பித்து காட்டிய புனித அந்தோனியாரின் பாதுகாவலில் நாம் பல்வேறு நன்மைகளை பெற்ற பிள்ளைகளாக அவருடைய பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் பிறந்தவர்கள்தான், ஆனால் ஆவிக்குரிய உலகத்திற்கு நாம் உரித்தானவர்கள். கீழுலகில் அந்த உலகத்தோடு ஒட்டி உறவாடி இதனுடைய சுகபோகங்களை அனுபவிக்கிற போது உலகத்தின் சிந்தனைகள் தான் நம்மை நிறைத்திருக்கும். பரிசேயர்களை அதுதான் நிறைத்திருந்தது. ஆனால் இயேசு தெளிவாக இருந்தார். நான் எங்கிருந்து வந்தேன், யாருடைய மகனாக இருக்கிறேன், எந்த சாயலை நான் பெற்றிருக்கிறேன், அந்த தெளிவை நாம் பெறுகிற போது புனித அந்தோனியாரை போல நாமும் அந்த இறை சாயலை வாழ்கிறவர்களாக, இறை சாயல் நமக்கு இட்டு சொல்லக்கூடிய அந்த இலக்கு நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக
எளிதாக நம்மால் பயணிக்க முடியும். இல்லை என்றால் ஏதாவது ஒன்றை யாராவது ஒருவரை குறை சொல்லி கொண்டே நாம் அப்படி இப்படி சொல்லி ஆள்காட்டி விரலை கண்டு பல தீர்ப்புகளை செய்து கொண்டே நாம் பயணித்து கொண்டிருப்போம். ஆனால் அப்படிப்பட்ட நிலைகளை எல்லாம் கடந்து கடவுளை ஏற்றுக்கொண்டவராக, கடவுளின் மகனாகி இயேசு என் உள்ளத்தை ஆளுகை செய்யட்டும், அவருடைய வாழ்வு தரும் வார்த்தை என்னுடைய நாவின் வழியாக கடந்து செல்லவிட்டும் என்று தன்னை ஒப்பு கொடுத்து கடவுளின் ஊழியராக இயேசுவை மிக நெருக்கமாக அன்பு செய்தவரான இந்த புனித அந்தோணியார் இருக்கின்றவரை கண்டுகொண்டதைப் போல நாமும் நம்முடைய வாழ்வின் பயணத்தில் இந்த உலகத்தை பொறுத்தளவில் நாம் வெறும் பயணிகளே. எனவே பல சிரமங்கள், பல சிலுவைகள், பல துன்பங்கள், பல நெருக்கடிகள் இவற்றை நாம் கண்டுகொள்கிற போது கடவுளை எதிர்க்கிறவர்களாக, கடவுளை நிராகரிக்கிறவர்களாக, இயேசுவை குறித்து சலசலப்பை முணுமுணுப்பை பதிவு செய்கிறவர்களாக இல்லாமல் எப்படி புனித அந்தோணியார் தன்னுடைய துறவு வாழ்வின் பயணத்தில் பல சங்கடங்கள், சிரமங்கள், சவால்கள், இகழ்ச்சிகள், அவமானங்களுக்கு மத்தியில் இயேசுவினுடைய அந்த விருப்பத்தை, கடவுளின் திருவுளத்தை அறிந்து கொள்வதில் ஆர்வமுள்ள ஒரு மனிதராக, அர்ப்பணம் உள்ளவராக தன்னை கையளித்தாரோ அதே ஒரு மனநிலை, அதே ஒரு தேடல் நம்மையும் இயக்குகிற போது நம்மை வாட்டி வதைக்கிற துன்பம் எதுவாக இருந்தாலும், நாம் எதிர்கொள்ளுகிற தடைகள் எதுவாக இருந்தாலும், நம்மை கட்டிகளின் பிடிகளிலே வைத்திருக்கக்கூடிய எத்தகைய மரணத்தின் பிடிகளாக இருந்தாலும், தீயோனின் சூழ்ச்சிகளாக இருந்தாலும், பில்லி சூனிய ஏவுதல்களாக இருந்தாலும் நிச்சயமாக இயேசு நமக்கு விடுதலை அளிப்பார். புனித அந்தோணியார் நமக்கு அத்தகைய சிறப்பான ஒரு வரத்தை பெற்று தருவார். புனிதரின் பரிந்துரை வழியாக நாம் எல்லா மரண கட்டுக்களிலிருந்து விடுவிக்க பெற்ற பிள்ளைகளாக, இறைவனை இயேசுவை இதயத்தில் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக, தொடர்ந்து துன்பத்தின் வழியாகவும் கூட இறை திருவுளத்தை கண்டுகொள்ள பிள்ளைகளாக நம்முடைய பயணம் இறைவனை நோக்கி, இயேசுவை நோக்கி அமைவதற்கு புனிதரின் பரிந்துரை வழியாய் அருள் வேண்டுவோம். ஆமேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்னையே தான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். சகோதரிகளே, சகோதரரே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மகிழ்வின் பலி பொருட்களை உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். அதனால் நீரெங்கள் குற்றங்களை கனிவுடன் மன்னித்து தடுமாறும் இதயங்களை வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே,
என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தும் நல் உணர்வை பெறுகின்றது, உமது மாண்பை அறிக்கையிடுகின்றது. சிலுவையின் வியத்தகு வலிமையினால் உலகத்தின் மீது தீர்ப்பும் சிலுவையில் அறையுண்டவரின் அதிகாரமும் விளங்குகின்றன. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் உம் திருமுன் ஆராதனை டிவி தந்த இந்த அற்புதமான வாய்ப்பு வழியாக உலகின் பல்வேறு பகுதிகளில் உம்மை நோக்கி கண்களை உயர்த்தி வேண்டுகிற அத்துணை பிள்ளைகளின் வேண்டுதல்களோடும் யாருக்காக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறோமோ அவர்களின் வேண்டுதல்களோடும் ஆராதனை டிவிக்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு உள்ளங்களின் தேவைகளோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இப்பலியில் நாங்கள் நினைவு கூறும் ஆன்மாக்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர், எங்கள் பாதுகாவலர் புனித பதுவை அந்தோணியார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளின் அரசு நம்முடைய இவரை இயேசு நமக்கு கற்றுத்தந்த வார்த்தைகளில் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம் திருவுடல் திரு இரத்தம் எம்மை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் முது பரிவிரக்கத்தால் எம் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் எமை காத்து நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமக்கு உரியவற்றை தொடர்ந்து நாடி விண்ணக கொடைகளை என்றும் அடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார்
உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. துன்பப்படும் எங்களுக்கு சஞ்சீவி நீரே, துன்பம் இனி வறுமைகளை களைபவரும் நீரே. துன்பப்படும் எங்களுக்கு சஞ்சீவி நீரே, துன்பம் இனி வறுமைகளை களைபவரும் நீரே. 6 மலை காடுகளை கடந்து வந்தோமே, 6 மலை காடுகளை கடந்து வந்தோமே. அழுது புழம்பும் எங்களுக்கு ஆறுதல் நீரே, அழுது புழம்பும் எங்களுக்கு ஆறுதல் நீயே. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோனியாரே, புதுமைகளை பொரியும் எங்கள் புனித அந்தோனியாரே. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோனியாரே, புதுமைகளை பொரியும் எங்கள் புனித அந்தோனியாரே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.